ரொம்ப ஹைப் தான் ஓவரா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப ஒன் சைடா தான் இருந்தது. ஈஸி மேட்ச், ஈஸி வின். முன்னாடி ஆல் அவுட் ஆயிருக்கணும், கொஞ்சம் எல்லாம் லிபரலா மாத்தி மாத்தி போட்டு இருந்தாங்க ஜாலியா, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஜாலி மேட்ச். இன்னைக்கு அவர் அடிக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. சரியான நாக்கு. சூரியகுமார் பவுலிங் போட்டுக்கலாம் ஸ்டாப் பண்ணி, அதுக்குதான். ஓகே தான் ப்ரோ. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவங்க சரி சொதப்பிட்டாங்க, அதனாலே முடிஞ்சு. வேற லெவல் ப்ரோ. மெரினாவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க வந்தோம். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோமோ அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இப்போ நாங்கள் கிளம்புறோம். பேட்டிங்கில் வந்து இஷான் கிஷான் நல்ல ஹாஃப் செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் 70 above அடிச்சாரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்த பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும், பட் சிவம் டூபே, அடுத்து சூரியகுமார் யாதவ் நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி மேட்சை நைஸாக கொண்டு போனாங்க. 170+ அடிச்சாங்க. தென் பவுலிங்கில் வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்டார்டிங்லேயே சரிச்சிட்டாங்க. பவர் பிளேலேயே வந்து பும்ராவும் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டை எடுத்து மேட்சை ஒன் சைடா ஆக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்புனாங்க, ஏமாற்றமா இருந்தாலும், பட் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அங்கவே மேட்ச் மாறிட்டு. தென் பும்ரா சொல்லவே வேணாம், அவர் வந்து நம்பர் 1 பவுலர், நம்பர் 1 T20 இன்டர்நேஷனல் பவுலர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸை விட இந்தியன் நேவி, ஏர்போர்ஸ், ஆர்மி இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை வந்து அவங்களும் லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட ஆர்மி போர்ஸ் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஆபரேஷன் சிந்தூர் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. 3.0 ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லி மிசைல் லான்ச்டு. தேங்க்யூ.